പ്രൈസ് ടു ജീസസ്. യേശുവിൻ നാമത്തിൽ அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம சிந்திக்க போகிற ஒரு விஷயம், விக்கிரகத்தில் என்ன இருப்பேன், அது எந்த ஆவி இருப்பேன். ஒரு மனுஷன் ஒரு எச்சி ஓடையில், டவுன்லலாம் எச்சி தண்ணி போகிறதில்ல, அந்த ஓடையில் விழுந்துருச்சு. சப்போஸ் விழுந்து இவன் ஏறு வரும்போது இவர் உடம்பு எப்படி இருக்கும்? நிறைய எச்சி தண்ணியில் இருக்கிறத புழு இவன் உடம்புல மேய்ஞ்சிட்டு இருக்கும். இவன் கிராமத்துக்குள்ளே போகும்போது எல்லாரும் சொல்வார்களே, போய் குளிக்கடா, இது என்னண்டா இப்படியெல்லாம் சொல்வார். வீட்டுக்குள்ளே போனால் எவ்வளவு ஸ்மெல்லாக இருக்கும். கிராமத்துக்குள்ளே போனாலும் வீட்டுக்குள்ளே போனாலும் எந்த இடத்துல போனாலும் ஸ்மெல்லு தாங்க முடியல. அப்போ வீட்டுக்குள்ளே போனாலும் கூட இருந்து சாப்பிட முடியல, இன்னொரு பஸ்ஸில் ஏறினாலும் போக முடியல. எந்த இடத்துல இவன் போகிறதோ அந்த இடத்து ஃபுல்லாக ஸ்மெல் ஆயிடுச்சு. நினச்சி பாருங்க, இந்த மாதிரியா இருக்கும். ஸ்நானம் எடுத்தவங்க ஒருவன் விக்கிரகத்துக்கு போய் முன்னாடி போய் உட்காந்து ஜெபம் பண்றவங்க, இவன் ஜெபம் பண்றது ஜெபம் ஆண்டவர் பார்க்கும்போது, கர்த்தர் இவனை பார்க்கும்போது எச்சு தண்ணியில விழுந்தவன் மாதிரி ஸ்மெல்லா இருக்கும். இவனோட ஸ்மெல்லு தாங்க முடியல. பாவம் நிறைஞ்ச உடம்பு ஜெபம் பண்ணும் போது அவனோட ஜெபம் பரலோகத்துக்கு போக மாட்டேன், இப்படியே ஒரு தடைய மாதிரி நிற்பார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ரஹாமினோட தெய்வம், இசாக்கினோட தெய்வம், யாக்கோபினோட தெய்வம், அவங்க நம்பிக்கிறவங்க, ஸ்நானப்பட்டவங்க விக்கிரகத்துக்குள்ள போய் ஜெபம் பண்றவங்க இதே மாதிரியே இருக்கு. நமக்கு ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது, லேவியாகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தன் ஆயால் நீங்களும் பரிசுத்தன் ஆயிருங்கள். அப்போ உங்களும் தேவன், என்னோட தேவன், அது உங்களோட தேவன் கர்த்தருமாகியதன் எவ்வளவு எப்படி பரிசுத்தனாயிருக்கிறதோ அவ்வளவு மாதிரி உங்களும் பரிசுத்தனாயிருக்கணும். அந்த பரிசுத்தனாகி உங்களை உட்காந்துருந்து ஜெபம் பண்றது நேரத்தில் உங்களை என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பாரு. அது கரெக்ட் டைரக்ஷனா இருக்கு. ஏசப்பாவும் உங்களும் பரலோகம் உங்களும் மட்டும் கரெக்ட் டைரக்ஷனா இருக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுக்கு 4வது வசனத்தை படிக்கும்போது, விக்கிரகங்களை நடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தேவகளை உங்களுக்கு உண்டாகாமலும் நான் உங்களோட இருப்பிறவைகளாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அது 19:5, நீங்கள் சமாதான பலியாக கர்த்தருக்கு செலுத்துகிறீர்களா, அதே மனோட்சமாக செலுத்துங்கள். அப்போ இதை யாத்திரை ஆகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 4வது படிக்கும்போது, வானத்துக்கு முകളിலும் வானத்துக்கு கீழே பூமியிலும் தண்ணியில் இருக்கிற ஒன்று விக்கிரகத்தை உண்டாக்கக்கூடாது. அதனை வச்சு பண்றவங்க உங்களோட 1வது 2வது 3வது தலைமுறைகளை நான் சாபத்தை கொண்டு வருவார். அப்ப விக்கிரகம் எவ்வளவு டேஞ்சரா இருக்கு நினைச்சு பாருங்க. அதுக்குள்ள இருக்கிறத ஆவி எப்படி இருக்கும்? அப்ப விக்கிரகத்துக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்த டேஞ்சர் அல்ல. அப்ப விக்கிரகத்துக்குள்ள ஒரு பொல்லையான ஆவி, சாத்தானோட ஸ்பிரிட் இருந்தா அது எவ்வளவு டேஞ்சர் ஆகும்னு நம்ம படிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு வித் எவிடன்ஸ்னு நமக்கு படிப்போம். அது நான் ஒரு 2-3 கேள்வி உங்களுக்கு கேட்டேன். விக்கிரகம் எங்கே இருந்து உண்டாக்குறது? 2வது, விக்கிரகத்துக்குள்ள என்ன இருப்பேன்? ஒரு விக்கிரகத்துக்குள்ள மனுஷன் உண்டாகாத விக்கிரகத்துக்குள்ள என்ன இருப்பேன்? ஒரு மனுஷனே, அதாவது ஆதி ஆகமத்தில் நம்ம படிக்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் படிக்கும்போது, நம்ம உண்டாக்குறத மண்ணிலிருந்து உருவானாக்கி ஜீவ சாசுத்தை அவன் நாசியில் ஊத்தினார், மனுஷன் ஜீவன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம உண்டாக்குறத மண்ணில் உண்டாக்கிடுச்சு. அவனோட ஜீவா சுவாசத்தை அவன் நம்ம நாசியில் ஊதும் போது நம்ம மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருச்சு. அப்போ அதே ஆண்டவரை நினைச்சு பாருங்க, நம்ம உண்டாக்குன நம்ம உருவாக்கிய அதே கர்த்தரை நம்ம என்ன செய்வாரு? உலகத்தில் இருக்கிற பொருள் இருந்து உண்டாக்குறாரு. தடியில் இருக்கலாம், கல்லில் இருக்கலாம், சிமெண்டில் இருக்கலாம், மண்ணில் இருந்து உண்டாக்கலாம். மனுஷன் உண்டாக்கி வச்சுட்டு மனுஷனோட சிந்தனையிலும் மனுஷனோட அகத்திருக்கிறதா இந்த சிந்தனையில் ஒரு
விக்கிரகத்தை உண்டாக்கி வச்சுட்டு இது என்னோட கர்த்தரா இருக்கு, இதா இருக்கு ஏசப்பான்னு சொல்லி அதுக்குள்ள முழங்கால் போட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களை அந்த விக்கிரகத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வச்சால் உங்களோட வீடு அசுத்தமாயிருச்சு. அந்த எச்சி தண்ணியில் விழுந்தவனோட ஸ்மெல்ல எப்படி இருக்கிறதோ உங்களோட வீடும் அதே மாதிரி ஸ்மெல்லா இருப்பேன். உங்களோட வீட்டில் எவ்வளவு இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்கவும் மாட்டேன், உங்களோட ஜெபத்தே அவர் கேட்கவும் மாட்டேன். ஸ்தோத்திரம். உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ்னா இருக்கு, எல்லாரும் சண்டே சர்ச்சுக்கு போறாரு, ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் இதா இருக்கு என்னோட கர்த்தர் அப்படி வச்சு நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி உங்களோட ஜெபத்தை பரலோகம் கேட்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு விக்கிரகத்தில் ஏசப்பா இருக்கியா என்று நமக்கு ஒன்று படிப்பான். அப்போஸ்தலர் அதற்கு 17ஆம் அதிகாரத்தில் விக்கிரகத்தில் என்ன இருப்பேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒன்று படிப்பேன். 17 அதிகாரம் 24வது வசனம். உலகத்தோடும் அதில் உள்ள எவரையும் உண்டாக்கின தேவரவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கப்படியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்ப மனுஷனோட கைகள் உண்டாக்குறதா விக்கிரகத்து கோவிலுக்குள்ள அவர் வாசம் பண்றதில்லை. அப்ப அதுக்குள்ள ஆறா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏசப்பா சொல்லியிருக்காரு, நான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காரு, மனுஷன் உலகத்தோடையும் அதில் உள்ள எவரை உண்டாக்கிற தேவன், அது உலகத்தை அதுக்குள்ள இருக்கிறது எல்லா பொருளும் உண்டாக்கினாய ஏசப்பா கர்த்தர் சொல்றாரு. தேவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கப்படில். அந்த உலகத்துக்கும் வானத்துக்கும் ஃபுல்லா அவர் தானே அதிகாரி, அவர் தானே ஆண்டவர் ஆயிருக்கும் போது கைகளினால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனோட கைகளால் உண்டாக்கப்பட்ட கோவில்களில் அவன் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்ப அதுக்குள்ள ஒரு ஆள் வரணும், விக்கிரகத்துக்குள்ள ஒரு ஆள் வரணும். ஏசப்பா பரிசுத்த ஆவி இந்த உங்களோட வீட்டில் இருக்கிறத விக்கிரகத்துக்குள்ள இல்லை. அப்ப அதுக்குள்ள என்ன இருப்பேன் நம்ம படிக்கப்படணும்ல, அதுக்குள்ள நம்ம இருக்கிறது என்ன இருப்பேன். அது 17 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 17:25 எல்லாருக்கும் ஜீவனும் ஜீவ சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமத்தை யாதொன்று தெய்வா போல் மனுஷ கையில் பண்ணிவிட கொடுக்கிறதும் இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவனாயது போல் மனுஷ கைகள் பண்ணிவிடை கொடுக்கிறதும் இல்லை. அப்ப மனுஷன் கொடுக்கிறத மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கிறத விக்கிரகத்தில் ஏசப்போட ஆத்மா இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நினைச்சு பாருங்க, இதுக்குள்ள இந்த விக்கிரகத்துக்குள்ள என்ன இருப்பேன், அது பொல்லையான ஆவியா இருப்பேன். அதுக்குள்ள நிச்சயமா பொல்லையான ஆவியா இருக்கும். ஏசப்பா அதுக்குள்ள இல்லை. அது உண்டாக்குற கூடாது. உண்டாக்குன யாத்திரை ஆகமத்தில் 20 சொல்றாரு, உண்டாக்குறத அதுக்கு ஜெபம் பண்றவங்க 3வது 4வது தலைமுறைகளை நான் சாபத்தை கொடுப்பாரு. நான் சாபத்தை கொடுக்குன்னு சொன்னா அதுக்குள்ள பொல்லையான ஆவியா இருக்கும். அப்ப விக்கிரகத்துக்கு வர்ஷிப் பண்றவன் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் முழங்கால போட்டு இது ஏசப்பாவோட விக்கிரகா இருக்கும், இது மாதாவோட விக்கிரகா இருக்கும், அப்படி நிறைய இருக்குல்ல. இது மாதாவோட ஒரு மனுஷனோட புத்தியில உண்டாக்கின ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி இது மாதாவோட விக்கிரகம் இருக்கு. இதுக்குள்ள சேலையை சுற்றி நல்லா சூப்பராக வச்சு கலரை அடிச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு இது மாதாவோட விக்கிரகம் இருக்கு, அது முன்னாடி போயிருந்து ஜெபம் பண்ணலாம். இன்னும் இது ஏசப்பாவோட விக்கிரகம் இருக்கும், கர்த்தரோட விக்கிரகம் இருக்குங்க. ஏச கர்த்தரா இருக்குது. நீ பார்த்துக்க, கர்த்தரை பார்த்துச்சா, நீங்க பார்த்துச்சா? பார்க்கல. அதுக்கு வித் எவிடன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரோமர் 1 அதிகாரத்தில் 25 அதிகாரத்தில் விக்கிரகத்தை ஆராதனை பண்ணும்போது விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறது என்னன்னு நம்ம படிப்போம். அது நிமித்தம் அவர்கள் தாங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளில்லை ஒருவனோடு ஒருவன் தாங்கள் சரீரங்களை அவமானத்துக்காக தேவன் அவர்களை அசுத்திக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு விக்கிரகத்தை வர்ஷிப் பண்றவங்க என்ன ஆயிடுச்சு, அவரோட சரீரங்களை அவமானத்துக்காக அசுத்திக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்துச்சு. அப்ப அப்படி இருக்கிற விக்கிரகம் உங்களோட வீட்டில் இருந்தா உங்களோட வீடு பிசாசு கிளைம் செய்யும், சாத்தான் கிளைம் செய்யும் உங்களோட வீடு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விக்கிரகத்துக்கு போட்ட சேலா நிறைய பேர் ஒரு மாதா விக்கிரகம் நினைச்சு நிறைய பேர் அந்த விக்கிரகத்தோட சேலா வாங்கி கொண்டு வருவாரு. அது இருக்கிறத வீடு அசுத்தமா இருப்பேன்.
அது இருக்கிறத வீடும் அசுத்தமா இருப்பேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் பேர் என்னாச்சு? செக்ஸோட ஸ்பிரிட்டா இருக்கு. அதுக்கு ரொம்ப ஜெபம் பண்றவங்க செக்ஸ் ஃபீலிங் நிறைய இருக்கு அவனுக்கு. நான் சொல்றதில்ல, பவுல் சொல்லிருக்காரு, நான் சொல்லல. அப்ப அவமானத்துக்கு அசுத்திக்கு உடம்பு இப்படியே ஆணோடான் பெண்ணோடு பெண். சொல்றது புரியுதா? கீழே வாசிக்கணும், உங்களுக்கு 25 கீழே வாசிக்க பாருங்க. ஆணோடான் பெண்ணோடு பெண். அதான் இங்க தாங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளை ஒருவனோடு ஒருவன் தாங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துகிறார்கள், தேவன் அவர்களை அசுத்திக்கு ஏற்பிச்சு. அது 23 படிக்கும்போது நமக்கு ஒரு தேவனாகிய மகிமையை மனுஷன் பறவைகளை மிருகங்களை அப்படியெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காரு மனுஷனோட ஃபார்மனில். இதனெல்லாம் வர்ஷிப் பண்றவங்க இந்த அசுத்தியே கர்த்தருக்கு கொடுக்குவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இனி அப்போ விக்கிரகத்துக்குள்ள நீங்க விக்கிரகத்துக்குள்ள பிள்ளையான ஆவியா இருக்கும், சாத்தானோட ஆத்மாவா இருக்கும். அதில் போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் எங்க போகும்? நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறது, உங்களோட ஜெபம் பரலோகத்துக்கு போக மாட்டேன். அப்ப அந்த ஜெபம் எங்கேயும் போகணும் இல்லை, போயிடும். ஜெபம் எங்க போயிடும்? அதான் நம்ம படிக்கணும். 1 கொரிந்தியர் அதுக்கு 10ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை படிக்கும்போது இப்படி இருக்கு, விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு அகத்து படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேன். விக்கிரகம் ஒரு பொருள் என்றும், அப்ப விக்கிரகத்துக்கும் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு அகத்து படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேன். 20வது, பலியிடுகிறவங்களே தேவனோட அல்ல பொய்யாகளாக்காக பேய்களுக்காக வெளியிடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பேய்களோட ஜாதியாயிருந்து எனக்கு அது மனதில்லை. பவுல் சொல்றது ஒரு விஷயம். அப்ப நீ விக்கிரகத்துக்கு பலியிடுறது பேய்களுக்கு எத்திரை. விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நீங்க பலியிடுறது பேய்களுக்கு எத்திரை. அது மலையாளத்துல இருந்தாலும், தமிழ்ல இருந்தாலும், கன்னடையில இருந்தாலும், தெலுங்குல இருந்தாலும், எந்த அவன் போய் அந்த விக்கிரகத்துக்கு பலியிடுறதோ அது பேய்களுக்கு எத்திரை. அந்த விக்கிரகத்துக்கு நீ ஜெபம் பண்றது ஃபுல்லு நரகத்தில் போயிடும், பேய்களுக்கு போயிடும். அப்ப எத்தனை வருடம் நீ கிறிஸ்டியன்ஸ் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. சொல்றது புரியுதா? நீ எத்தனை வருடம் நான் கிறிஸ்டியன்ஸ் இருப்பேன், பிரயோஜனம் கிடையாது. நீ கிறிஸ்டியன்ஸ், நீ ஜாதியனா இருப்பேன், நீ ஜாதியனா இருப்பேன். நீங்க இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாத்யூ 22:37 படிக்கும்போது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கூட அன்பு கூறுவேன். இதா இருக்கணும் ஒரு கிறிஸ்டியானி. அவனுக்கு விக்கிரகம் கிடையாது, அவனுக்கு போட்டோ கிடையாது, அவனுக்கு படம், இயேசு கிறிஸ்துவோட படம் கிடையாது, அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் ஜெபம் பண்றவன் எப்படியா இருக்கும்? ஸ்நானம் எடுத்தவங்க ஜெபம் பண்றது எப்படியா இருக்கணும்? இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கூடி நீ ஜெபம் பண்ணணும். அப்ப விக்கிரகத்துக்குள்ள பொல்லையான ஆவியா இருக்கும், அது பேய்களோட ஆவியா இருக்கு. அதுக்குள்ள ஜெபம் பண்றவன் அவங்களோட ஜெபத்தை பெலிகளை எல்லாம் எங்க போறாரு? பேய்களுக்கு, பேய் பிசாசா இருக்கு, சாத்தானோட இருக்கு, சாத்தானுக்கு போறாரு. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கவங்க நீங்க மனம் திரும்பணும். உன்னோட வீட்டுல இந்த விக்கிரகத்தை எல்லாம் வச்சுட்டு நீ எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாலும், நான் இப்பயே சொல்றேன், உங்களோட ஜெபம் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இந்த வசனத்தை கேட்ட எல்லா மக்களையும் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்கும். அடுத்த கிளாஸ் ஆயிட்டு உடனே உங்களுக்கு முன்னாடி நான் வரேன். எஸ்அப்பா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஒரு விடுதல் ஆகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். God bless you.